ஹாய்! எல்லோருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆ சில அடிப்படை விஷயங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கடுத்து நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமைக்கான அ லெவல்ஸ் என்ன? ஸோ ஓப்பன பேஸ் பண்ணி என்ன மாரி நம்ம ஆ பண்ணலாம்? ஓகே. என்ன மாரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ அ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னோட சேனல்ல இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு என்ன தனித்துவமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில பல வருஷமா இருக்கிறேன். அ என்னால இன்னமும் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஸோ நான் பிகினர் எனக்கு வந்து பெரிய அளவுல மார்க்கெட்ட வந்து அ என்ன சொல்றது? குழப்பம் இல்லாம ஒரு கிளியரா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பவங்களுக்கும், ஸோ இது என் சைட்ல இருந்து என்னோட வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ரொம்ப அ எளிமையான முறையில ஆப்ஷன் ட்ரேடிங்ல எப்படி பார்க்கணும்? எது வேலிடு? எது இன்வேலிடு? ஸோ எந்த இடத்துல நீங்க ஆப்ஷன் பையரா தான் எல்லாமே ஆப்ஷன் பையருக்காண்டி தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ செல்லிங் வந்து நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதனால பண்ண ஆரம்பிக்கையும் செல்லிங்க்கான கான்செப்ட் நம்ம வந்து அத பத்தி பேசுவோம். ஓகே. இப்போதைக்கு ஆப்ஷன் பையருக்கு தான் முழுக்க முழுக்க. எல்லாமே நம்பர பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் எல்லாமே நான் எடுக்கிறேன். முழுக்க முழுக்க நம்பர பேஸ் பண்ணி தான். வேற இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டா கிடையாது. கேண்டில பேஸ் பண்ணி எந்த என்ட்ரியும் கிடையாது. எல்லாமே நம்பர். அந்த நம்பர் வந்தா வேலிடு, இன்வேலிடு அந்த மாரி தான் பேஸ் பண்ணி என்னோட வர்த்தக முறை இருக்கும். ஸோ பிகினருக்கு ரொம்பவே வந்து எளிமையா இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. எல்லா வித மார்க்கெட்டுக்கும், அதாவது எல்லா வித மார்க்கெட்டும்னா, டெய்லி ஒரு விஷயத்த வந்து நீங்க மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்கு. இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கவனிங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு. அதாவது ஒரு அப் சைடுக்கான ஒரு வியூவா இருக்கு. இல்ல டவுன் சைடுக்கான ஒரு வியூவா இருக்கு. இதுக்கும் ஆ தகுந்த மாரி ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி எதுவும் கிடையாது. சைட்வேஸா இருக்கு. அப்பயும் நீங்க வந்து அதுக்குன்னு தகுந்த மாரி அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் நல்லா வாலட்டிலிட்டியா இருக்கு. ஏறுன மார்க்கெட் இறங்குது, இறங்குன மார்க்கெட் ஏறுது. ஸோ அப்பயும் வந்து நீங்க வந்து இத எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த மாரி மார்க்கெட் வந்து எந்தவித கோணத்தில இருந்தாலும் சரி. சரியா? எந்த மாரி மார்க்கெட் வந்து நடந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எல்லா நாளும், எல்லா நேரத்துலயும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அ அந்த ஒரே விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. அது எல்லா மார்க்கெட்டுக்கும் சூட்டபிள் ஆகும். நடக்கவும் செய்யும். அதுதான் விஷயம். ஓகே. அதுதான். ஸோ, அப்போ வந்து இதிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருச்சு. சரியா? நீங்க வேற எதுவுமே பார்க்க வேணாம். மார்க்கெட்டோட ஓப்பன் முந்தின நாள் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்குங்கிற என்ன ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ரைக் வழியா க்ளோஸ் பிரைஸ வச்சு ஏடிஎம்மோட பிரைஸ வந்து ஆவரேஜ் பிரைஸ வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ஆவரேஜ் பிரைஸ தான் உங்களோட ஹீரோ. சரியா? இந்த பிரைஸ வச்சு தான் மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து ஓப்பன்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல எந்த ஸ்ட்ரைக்கு இந்த பிரைஸ தக்க வைக்கிறாங்களோ, அந்த ஸ்ட்ரைக் தான் வேலிடு. ஸோ அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே நீங்க வந்து வேலிடு கிடையாது. அத ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்ப வந்து இது எல்லா வித மார்க்கெட்டுக்கும் சூட்டபிள் ஆகும். ஆ பேங்க் நிஃப்டி ஆகட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும், ஸ்டாக் ஆப்ஷன் ஆகட்டும், கமாடிட்டிக்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். பட் நான் நிஃப்டில மட்டும் தான் நான் வந்து பண்றேன். ஸோ நீங்க வந்து இத அடிப்படையா வச்சு நீங்க எல்லாத்துலயுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அ சார்ட்ல நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை. ஓகே. திங்கட்கிழமைக்கு அட் த மணி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, 24,383 அப்படிங்கிற மாரி க்ளோசிங் பிரைஸ் வந்திருக்கு. அப்போ இது நியர்பை அப்படிங்கிறப்ப, இது நியர்பை 24,400 ரவுண்ட் 50 இருக்கு. 350 இருக்கு. 450 இருக்கு. சரியா?
இந்த 3 ஸ்ட்ரைக்லேயுமே நம்ம வந்து செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும்னா, ஆ சேம் ஸ்ட்ரைக் இப்போ 24,400 காலும், புட்டும் க்ளோசிங் பிரைஸ் அவங்களோட க்ளோஸ் பிரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, அதுதான் என்னோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. இல்ல நியர்பை 24,350 450 இந்த ஸ்ட்ரைக்கை காட்டிலும் அது அதிகமாக இருக்குது அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக் எனக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து என்னோட ஏடிஎம். ஸோ குழப்பாம நான் வந்து உங்களுக்கு சார்ட் வழியா அதாவது ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். 24,383ல முடிஞ்சிருக்கு. நம்ம 350 ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். 24,350 சரியா? 24,350 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ் அப்படிங்கிற அந்த பிரைஸ் தான் நமக்கு தேவை. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஆ 105 காலோட பிரைஸ் வந்து ரூ. 105. புட்டோட பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ் வந்து ரூ. 72. அப்ப 2க்கும் உள்ள அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 33 பாயிண்ட் வருது. ஓகே. இந்த 24,350 ஸ்ட்ரைக்கில 33 பாயிண்ட் அப்படிங்கிற மாரி டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம 400 பார்க்கலாம். 400 பார்த்தீங்கன்னா, கால் வந்து ரூ. 77. புட்டு வந்து ரூ. 94. ஸோ இந்த பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது 77.75 94.55. ஸோ நான் இதெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் சம்திங்கை நான் சேர்க்க மாட்டேன். நான் அந்த இதை அவ்வளோ அக்யூரேட்டாலாம் நான் எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது 104னா 104, 152.80னா அந்த 80லாம் வேண்டாம். பாயிண்ட் சம்திங் அந்த இதை வந்து நான் விட்டுருவேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 79.95 அப்படின்னா ரூ. 79 தான் எடுப்பேன். 79.95 அப்போ 140லாம் போக மாட்டேன். 79 தான் எடுப்பேன். அந்த பாயிண்ட் சம்திங்கை நான் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுறேன். அதனால் அவ்வளோ துல்லியமாக நீங்கள் எடுக்கணும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இப்போ 24,400 ஸ்ட்ரைக்கில் கால் ரூ. 77, புட்டு வந்து ரூ. 94. இப்போ 77 - 94 அப்படின்னா 17 பாயிண்ட் ரெண்டுக்கும் உள்ள அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது வருது. அது அந்த கேப் அப்படிங்கிறது 17 பாயிண்ட் வருது. நம்ம 24,350 எவ்வளோ பார்த்தோம்? 33 பாயிண்ட் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் வருது. அப்போ 450 பார்க்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 121 புட்டு, கால் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 54. அப்போ ரூ. 67. அப்போ நமக்கு 24,350 33 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. 24,450 67 பாயிண்ட். அப்போ நமக்கு இந்த 2 ஸ்ட்ரைக்கை காட்டிலும் இதில் தான் வந்து 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் தான் ப்ரைஸுங்கிறது டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. காலுக்கும் புட்டுக்கும் உள்ள அந்த கேப் அப்படிங்கிறது கம்மியாக இருக்காங்க. ஸோ அதுதான் அப்படி தான் வந்து நம்ம ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணோம். அப்போ எனக்கான நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து நிஃப்டி ஸ்பாட்டுக்கு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த லெவல்லாம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து என்னோடய சேனலில் புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நான் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த லெவல் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி வந்து லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை உங்களுக்கு சார்ட் நான் காட்டுறேன். ஓகே. இப்போ நாளைக்கு என்னோடய ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு 24,400 அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு நான் வந்து நிஃப்டி ஸ்பாட்டுக்கு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து லெவல்ஸ் எடுத்துட்டேன். அதோடு சேர்த்து லாஸ்ட் டே லோ அப்படிங்கிற லெவலையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹைங்கிற லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் நிஃப்டியோட க்ளோஸ் ப்ரைஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஓப்பனுங்கிறது நமக்கு திங்கக்கிழமை காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கிடைக்கும் அந்த ஓப்பன். சரி, அது போக ஐடிஎம் லைன், மேஜிக் லைன் இதை நான் வந்து இது வரைக்கும் பப்ளிக்காக வந்து ரிவ்யூ பண்ணலை. நீங்கள் இதை மேற்கொண்டு இந்த ஐடிஎம் லைனு, மேஜிக் லைனு இதை பற்றி தெரியணும். கோர்ஸில் வந்து அதுக்கு மேலே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஃபுல் அட்வான்டேஜ் என்ன, ஸோ அதுக்கடுத்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு கான்செப்ட்டு, சென்செக்ஸ் நிஃப்டி 2 மணிக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ என்னோடய கோர்ஸ் அவைலபிள். அதில் தான் எல்லாமே பேக்கேஜாக வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போது 24,400 வச்சு நம்ம லெவல் எடுத்தாச்சு. சரி, இப்போது அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இந்த மேஜிக் லைனோட பர்பஸ் நான் சொல்லிடுறேன். இந்த மேஜிக் லைனுங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. மார்க்கெட்டோட வியூ வந்து இதுக்கு மேலே இருக்குன்னா புல்லிஷு, இதுக்கு மேலே இருக்கும் கீழே இருக்கும் பட்சத்தில்
ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பீரிஷான இருக்கக்கூடிய மார்க்கெட்டு. அதுலேயும் வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஓப்பனுங்கிறது இங்கே கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓப்பன்லேருந்து பை ஆகுதா? பைனா மார்க்கெட் வந்து க்ரீனாக நடக்குதா? சரியா? ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ரீனாக நடக்குதுன்னா பாசிட்டிவ் அதை வந்து R1 தேடி போகும். அப்படி இல்லை ஓப்பனில் இருந்தே மார்க்கெட் வந்து செல் ரெட் ஆகுது அப்படின்னா டோட்டலாக செல் கிடையாது. சரியா? இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே. ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக மேஜிக் லைனுக்கு அப்போ வந்து ஓப்பன் கொடுக்கான். அப்போ ஓப்பன்லேருந்து செல் ஆனால் கூட இந்த மேஜிக் லைன் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? அதனால் மேஜிக் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அதாவது ஓப்பன்லேருந்து பை ஆனால் மார்க்கெட் R1 தேடி போகும். இல்லை செல்லிங் ப்ரெஷராக இருக்குன்னா மேஜிக் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சினாரியோ. ஓகே. அதுவே இந்த ஓப்பன் அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஓகே. இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகுதுன்னா ஸ்ட்ராங் பை கிடையாது. அதாவது மார்க்கெட் வந்து க்ரீனாக வருதுன்னா ஸ்ட்ராங் அதாவது பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்டு இந்த மேஜிக் லைனுக்கு மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஐடிஎம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு ஐங்கிறது கண்டினியூவாக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சம் இதெல்லாம் ஒரு வால்யூமோட ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணுதுன்னா ஹை வரைக்கும் போகும். ஹையை பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் தான் ஆகும். சரி, ஹைக்கு மேலே இருந்தால் R1 தேடி போகும். இல்லை இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் கொடுத்து ரெட் கலர் கேண்டில் ஃபாஸ்ட்டாக வருதுன்னா இந்த சப்போர்ட் ஒன்று பக்கத்துலேயே வந்து லாஸ்ட்டே லோங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும். இல்லைனா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இங்கேருந்து மார்க்கெட் சைடுவேஸாக போகலாம். இல்லை ரிவர்சல் ஆகி எஸ்டர்டே க்ளோஸ் வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அமையலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். இந்த லெவல்ஸ் வந்து எப்படி மேஜிக் லைனுக்கு கீழே ஓப்பன் கொடுத்துருந்தா எப்படி, அபோவ் கொடுத்துருந்தா எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போது நம்மளோட ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது திங்கக்கிழமைக்கு ரூ. 85. இந்த ரூ. 85 ப்ரைஸை எப்படி வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கணும்? இந்த ஓப்பன் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஓப்பனுங்கிறது ஒரு இந்த இடத்துல கொடுக்காங்கன்னு வச்சுக்கணும். ஓகே. ஒரு 24,410க்கு ஓப்பன் கிடைக்குன்னு வச்சுக்கணும். காலையில் நமக்கு 9:08க்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ ஓப்பனை தூக்கி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 24,400 410ல் ஓப்பன் ஆகுது. இது நியர்பை ரவுண்ட் 50 நம்பர் என்ன இருக்குது? 24,400 ஸ்ட்ரைக் இருக்குது. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 24,400 காலன் புட்டு ரெண்டையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. 400 காலன் புட்டை எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு காமனாக அந்த ₹85 அப்படிங்கிற ப்ரைஸ் ஏடிஎம்மோட ப்ரைஸ் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ரூ. 85 இவனுக்கும் அப்ளை பண்ணிடுறேன். 24,400 புட்டுக்கும் காலுக்கும் ரூ. 85 அப்படிங்கிற ப்ரைஸை மார்க் பண்ணியாச்சு. இப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது பையிங் ப்ரெஷரோட கால் சைடு வியூவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரூ. 85 ப்ரைஸுக்கு மேலே கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் நடக்கணும். ஓகே. ரூ. 85 ப்ரைஸுக்கு மேலே கால் ஆப்ஷன் 24,400 கால் இருக்கணும். அதே நேரத்தில் புட்டு வந்து 85க்கு கீழே ட்ரேட் நடக்கணும். ஸோ அப்போ வியூங்கிறது டோட்டலாக அப்சைடுக்கான வியூவாக இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து இதுவே மார்க்கெட்டில் வந்து 400 காலு 85 கீழே தான் இருக்காங்க அப்படின்னா 85 கீழே தான் ட்ரேட் நடக்காங்க அப்படின்னா அதே நேரத்தில் இவங்க புட்டு 85க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஓகே. இன்னொரு சினாரியோ என்ன இருக்குன்னா 2 பேருமே 85 கீழே வந்துட்டாங்க அப்படின்னா 2 பேருமே 85 கீழே தான் இருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ டிகேங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது ரூ. 85 அப்படிங்கிறது இப்போ கையில் இருக்கிற அதாவது நம்ம செலவு பண்ணாமல் வச்சுருக்க அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்பிரி அன்னைக்கு வந்து இந்த ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி. ஸோ இந்த ஓடிஎம் ஃபுல்லாக வந்து 0 ஆயிரும். கால் ஓடிஎம்மும் புட்டோட ஓடிஎம் இது ரெண்டுமே 0 ஆயிரும்.
ஓகே. இது எல்லாமே 0 ஆயிருவாங்க. இப்ப இருக்கிற பிரீமியம்லாம் டைம் வேல்யூ மட்டும்தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு தான் ஆகப்போகுதுன்னு சொல்லலை. இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அவங்கலாம் 0 ஆயிருவாங்க அந்த பிரீமியம்லாம். ஓகே. அப்போ இங்கலாம் வந்து டிகேங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இப்ப 2 பேருமே 85 கீழ இருக்காங்கன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்து 2 பேருமே 85 கீழ இருக்கும்போது அங்க டிகே நடக்கு. அப்ப அப்படிங்கிறது தெளிவா அங்க வந்து தெரிஞ்சிரும். அப்ப மார்க்கெட்ல அதுக்கு அடுத்த இது பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ். இது பக்கத்துல என்ன இருக்கு ஸ்ட்ரைக்கு? இப்போ மார்க்கெட் வந்து 24,400 காலன் புட் பார்த்தோம். இவங்க வந்து வேலிடா இல்ல. ஓகே. வேலிடா இல்ல அப்படிங்கிறதுக்கு 85 கீழ 2 பேருமே இருக்காங்க. அப்ப மார்க்கெட்டு இந்த 24,410லேருந்து ஒண்ணு மேல போகணும். சரியா? மேல போகணும்னா எங்க போகும்? 24,450, 500, 550 அடுத்தடுத்த லெவல்ஸ தேடி போகணும். அப்படி இல்லன்னா கீழ வரணும். கீழ வரணும்னா எங்க வரணும்? 24,350, 300, 250, 200 இப்படிங்கிற மாரி அடுத்தடுத்த லெவலுக்கு தேடி வரணும். அப்ப இங்கேயே மார்க்கெட் இருந்துராது. ஒண்ணு மேல போகணும், இல்ல கீழ வரணும். இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு 400 அப்படிங்கிறது 2 பேருமே வீக்கா இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து வீக்கா இருக்கனால, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்குங்கிறது இப்ப வந்து 400 மேல 400 கால் வீக்கா இருக்கான். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 350 கால எடுத்து வச்சுக்கிறேன். இங்க வந்து 450 புட்ட எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இப்போ 350 கால் ரூ. 85 தக்க வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, ரூ. 85 தக்க வச்சுட்டான்னா, அப்ப அவன் வந்து 350 கீழ மார்க்கெட்ட கொண்டு போக விருப்பம் இல்லன்னு அர்த்தம். ஓகே. அதே மாரி இந்த ரூ. 85 அப்படிங்கிற பிரைஸ புட்டு சரியா? அதாவது 24,450 புட்டு ரூ. 85 பிரைஸ விட்டு குடுக்கல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 24,450க்கு மேல மார்க்கெட்ட கொண்டு போக விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி 2 பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டிங்ல ஒருத்தன் ஜெயிப்பான். சரியா? ஒருத்தன் வந்து ஜெயிப்பான். ஜெயிக்கிறதுக்கு அடுத்து மார்க்கெட் அந்த அடுத்த ஒரு 50 பாயிண்ட் ராலி அப்படிங்கிறது மூவ் ஆகும். இது வந்து கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா, இத வச்சு நான் லைவ்ல என்ன பண்ணிற முடியும்? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்கிறவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு விளக்கம், ஒரு குட்டி கதை மாரி நான் சொல்றேன். இப்போ அ இந்த ஏடிஎம் பிரைஸுங்கிறது எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் காமனான ஒரு விஷயம். சரியா? இப்போ ஒரு ஒரு கடல்ல ஒரு கப்பல் போது. அந்த கப்பல் வந்து ஒரு திசை தெரிஞ்சுக்கணும். அந்த கப்பல் வந்து ஒரு திசைய நோக்கி போகணும் அப்புட்னா, அந்த காம்பஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ காம்பஸ்ல வந்து அது எந்த டைரக்ஷன் நமக்கு அதாவது ஒரு வடக்க போணுமா, கிழக்க போணுமா, தெற்க போணுமான்னா, அந்த காம்பஸ்ல அது காட்டுற அந்த ஒரு முள்ளு சரியா? அது வடக்க நோக்கி எந்த சைட்ல காட்டுதோ, அதுதான் வடக்கு அப்படின்னு நம்பி, அத பேஸ் பண்ணி அந்த டிராவல் பண்ணுவாங்க. சரியா? அது ஜஸ்ட் ஒரு காம்பஸ் தான். அது காட்டுற ஒரு வியூவ போயிட்டு அவங்க வந்து அத டிராவல் பண்றாங்க. அவ்வளோ பேரும் அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு இத மட்டும் நம்பி டிராவல் பண்றாங்க. அது உண்மையா இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க நம்புறாங்க. ஏன் நம்புறாங்கன்னா, அத வந்து அவங்க பல நாட்களாக, பல வருடங்களாக பல கடல் பயணிகள் எல்லாருமே அறிஞர்கள் எல்லாமே வந்து அந்த திசை காட்டும் கருவிய வந்து பயன்படுத்தி, அது கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. அது சொல்ற தகவல் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத நம்பி, அது மேல நம்பிக்கை வச்சு அத டிராவல் பண்றாங்க. ஓகே. அதுதான் விஷயம். இப்ப இந்த ஏடிஎம்மோட பிரைஸ் அ இன்னைக்கு நாளைக்கான மார்க்கெட்டுக்கு 85 அப்படிங்கிறது, இது ஒரு காம்பஸ் மாரி தான். சரியா? மார்க்கெட்டோட வியூவ அது காட்டக்கூடிய ஒரு காம்பஸ் மாரி. பட் அது டிசிஷன் எடுக்க வேண்டியது ட்ரேடராக நம்ம. ஸோ அந்த டிசிஷன் நான் எடுக்கிறதுக்கும், நீங்க எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா, நான் இத வந்து பல நாளா பார்த்து, அனுபவ ரீதியா இத வந்து நம்பி அது ஒர்க் ஆகுது. ஸோ அது ப்ராபபிலிட்டி இந்த டைரக்ஷன்ல தான் இது குடுக்கும் அப்படிங்கிறது ஏன் தெரியுது அப்படின்னா, நான் பல நாட்களாக இத அப்சர்வேஷன் பண்றேன். ஸோ லைவ் மார்க்கெட்ல இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ புதுசா உங்களுக்கு வரும்போது, அது பலப்பட்ட கேள்விகள் வரும். 2 பேருமே 85 ஃபைட் பண்றான். ஸோ அப்ப 85 ஃபைட் பண்ணும்போது, நான் வந்து கால் சைடு அத என்ட்ரியா போகணுமா? இல்ல புட் சைடு போகணுமா? அப்படிங்கிற லாஜிக்கான கொஸ்டின் வரும். கண்டிப்பா வரும். இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுக்கலான்னா, ஆ எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ். அதாவது ஓப்பனுக்கு மேல இருக்கிறவனுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். சம்டைம் வந்து டிகே நடக்கும்போது 2 பேருமே பிரீமியம் போத் சைடும் ஓப்பன் பிலோ தான் இருப்பாங்க.
ஸோ அப்போ 2 பேருமே சப்போர்ட்டுக்காண்டி ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாரி சினாரியோ தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஸ்பாட் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாரி கேட்கணும். இப்போ ஸ்பாட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பிலோ இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமா இருக்கும். சரியா? அதுவே ஓப்பன் அபோவ் ஸ்பாட் இருக்கு. பிரீமியமும் ஓப்பன் 2 பேருமே ஓப்பன் பிலோ இருக்காங்க. ஓப்பன் அபோவ், ஓப்பன் பிலோ அப்படிங்கிற மாரி ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகிடாதீங்க. இதுதான் ஓப்பன் அப்படின்னா, இதுக்கு கீழ நடக்குது அப்படின்னா ஓப்பன் பிலோ. சரியா? ஓப்பன் அபோவ்ங்கிறது ஓப்பனுக்கு மேல ட்ரேட் நடக்கிறது ஓப்பன் அபோவ். ஓகே. டெக்னிக்கல் வேர்டு ரொம்ப கன்ஃப்யூஷன். புரியாதவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு வியூ சொல்றேன். சரியா? அப்போ ஸ்பாட் வந்து ஓப்பன் பிலோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நான் வந்து உங்களுக்கு சார்ட் வழியா காட்டுறேன். இது என்னோட டெலிகிராம் சேனல். விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க. ஓகே. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை டேல பாருங்க. இங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ. இது வந்து ஓப்பன் பிலோ. ஓப்பன் அபோவ் ஓப்பன் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு இங்க. இதுக்கு மேல போனா தான் ஸ்ட்ராங் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டு R1 தேடி போகும். அப்படி இல்லன்னா மார்க்கெட் கீழ வரும். வந்தா அதிக ப்ராபபிலிட்டி மேஜிக் லைன் வரைக்கும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அப்போ இங்கலாம் வந்து டிசிஷன் எடுக்க வேண்டியது என்னது? இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஃபர்தரா மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அந்த இடத்துல தான் அந்த 2 ஸ்ட்ரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாரி சினாரியோ தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கல வந்து பயங்கரமா 2 சைடும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் ஆல்ரெடி நேத்துக்கான வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இந்த ஃபைட்டிங்ல ஒருத்தன் யார் வின் பண்றானோ, மார்க்கெட் வந்து அவன் சைடு போயிரும். இப்போ உதாரணத்துக்கு 2 பேருமே இங்க வர்றான். இவன் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போக ட்ரை பண்றான். திருப்பி இங்கலயே அப்படியே சைட்வைஸா இருக்கான். ஒரு கட்டத்தில வந்து இத பிரேக் பண்ணிட்டான். சரியா? இங்க வந்து பிரேக் பண்ணிட்டான். இப்ப இவன் மேலருந்து வந்தவன் இத சப்போர்ட் எடுத்துட்டு மேல கீழயும் போய்க்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சப்போர்ட்ட அவன் விட்டு குடுக்கவே இல்ல. இவன் எப்ப வந்து இந்த சப்போர்ட்ட விடுறானோ, அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணி மேல வந்துருவான். ஸோ ஃபர்தரா அவன் மேல போக ஆரம்பிச்சுருவான். இவன் கீழ வந்துருவான். ஸோ முடிஞ்ச அளவு பிரேக் அவுட் என்ட்ரிய வந்து எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ லோலருந்து எடுத்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க் கம்மியா இருக்கும். லோலருந்து எடுக்கிறது அப்படின்னா, ஸோ 85 அப்படின்னா, இங்க போயிட்டு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம், ஒரு ரூ. 100 அந்த பிரைஸ்ல ஹைல போய் எடுக்கும்போது, உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுவே ப்ராபபிலிட்டி இங்க அடிஷனலா நீங்க என்னென்ன ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டோட அந்த ஒரு ஓவரால் வியூவ வந்து உங்களால கணிக்க முடிஞ்சா, ஸோ அப்ப நீங்க அட்வான்ஸா நீங்க கீழயே உங்களால என்ட்ரி எடுக்க முடிஞ்சுச்சுன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் சிறுசா இருக்கும். பட் ரிவார்டுங்கிறது பெருசா இருக்கும். இது ஆரம்பத்தில வந்து புரியாது. வேடிக்கையா தெரியும். அதே நேரத்தில குழப்பமாவும் இருக்கும். ஸ்டில் ஆனா நீங்க இத மார்க்கெட்ல வந்து கன்டினியூவா வாட்ச் பண்ணீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த மெத்தட வந்து எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது உங்க மேல நீங்க வைக்கணும். உங்க மேல உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரலன்னா, ஸோ அப்போ உங்களோட தேடுதல் வந்து எங்கேயுமே நிக்காது. தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. சரியா? ஒண்ணு ஓ ஒரு ஒரு விஷயத்து மேல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லன்னா உங்க மேல இருக்கணும். இந்த அழுத்தமா உங்களோட நம்பிக்கை யார் மேலயும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, உங்களோட தேடுதல் வந்து கன்டினியூவா போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் நீங்க தான் வைக்கணும். ஸோ அப்போ வந்து ட்ரேடிங்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு 100% வின்னிங் அக்யூரசி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில இருந்துச்சுன்னா, நம்மளும் வந்து சக்சஸ் பண்ணிறலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சரியா? என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 10% தான் நான் சொல்லுவேன். மீதி 90% வந்து மைண்ட் செட் தான். இந்த மைண்ட் செட் யார்ட்டலாம் கிளியரா இருக்கோ, ஸோ அவங்கலாம் வந்து மார்க்கெட்ல ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இப்ப நான் ஒரு பிகினரா இருந்து வந்த காலத்துலேருந்து நான் நெறையா வந்து தவறுகள் பண்ணி தான் நெறையா விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சரியா? நான் நீங்க இப்பலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ, அதே மிஸ்டேக்ஸ்லாம் நானும் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்தவன் தான். சரியா? நான் ஒண்ணும் எல்லாமே வந்து ஆரம்பத்துல இருந்தே சக்சஸ்ஃபுல்லா வந்த ஒரு பெர்சன் கிடையாது. நானும் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற அந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானும் பண்ணி, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு கட்டத்துல வந்து இது தப்பு, இத திருத்தணும் அப்படின்னு திருத்திக்கிட்டு டெவலப் பண்ணி வந்தவன் தான். சரியா? எனக்கும் வந்து
எல்லாமே லாஸ் அப்படிங்கிறது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ல வந்து எப்படி வெளிய வந்த அந்த ஒரு சைக்காலஜி எல்லாமே வந்து நானும் பில்டு பண்ணி தான் வந்தேன். ஸோ அந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க யாரும் இந்த தவறுகள்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் என் சைட்ல இருந்து நெறையா ஒரு சைக்காலஜி சம்மந்தமான நெறையா விஷயங்கள வந்து நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஒரு ட்ரேடர் வந்து உள்ள வரம்போது ஏதோ ஒரு விஷயத்துல வந்துருவாங்க. அதாவது ஒரு சுத்தி இருக்கிற நண்பர்கள் சொல்லியோ, ரிலேஷன் சொல்லியோ, இல்ல அவங்களே ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆயி, ஸோ வந்துருவாங்க. வந்துட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான லேர்னிங் அப்படிங்கிறது இருக்காது. ஜஸ்ட் ஒரு டிமாண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட்ட அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிட்டு, மார்க்கெட்டோட வியூ கிரீன் கேண்டில் பார்த்தா ஒரு கால் ஆப்ஷன பை பண்றதும், ஒரு ரெட் கேண்டில பார்த்தா புட் ஆப்ஷன பை பண்றதும் இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ மார்க்கெட்ல அவங்க லக்கிலி அவங்க வந்து எடுத்த ட்ரேட் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷனா இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் புல்லிஷா இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க எடுத்த ட்ரேடு கால் சைடு அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது குயிக்கா பார்த்துருப்பாங்க. இவ்வளோதானா ஈஸியா? மார்க்கெட் வந்து இவ்வளோ சிம்பிளா இருக்கு. பரவாயில்லையே! நம்ம மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம். ஸோ உட்காந்த இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துல ரூ. 4000 ரூ. 5000 ப்ராஃபிட் பார்த்துட்டோமே! அப்படிங்கிற மாரி, அவ்வளோதானா? அப்படிங்கிற மாரி வந்துரும். அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நெனப்புங்கிறது வந்துரும். ஸோ இது ரியாலிட்டி. இது எனக்கும் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் வந்திருக்கும். உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும்? நாளைக்கு மார்க்கெட்ல அதே மாரி அப்ரோச்சா திருப்பி பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு லக்கிலி அதுவும் வந்து இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்? இன்னைக்கு 3வது நாளு கேபிட்டல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. ப்ராஃபிட் கையில இருக்கு. இன்னைக்கு வந்து டோட்டலா இன்னைக்கு இவ்வளோ எடுக்கிறோம். இவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனையில மார்க்கெட்ட போய் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். நீங்க நெனச்சது நடந்திருக்காது. லாஸ் வந்திருக்கும். லாஸ ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்காது. ஸோ உடனே என்ன பண்ணுவீங்க? இல்லையே நேத்து நடந்துச்சு. முந்தா நாளும் நடந்தது. இன்னைக்கு ஏன் நடக்கல? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து மார்க்கெட்டோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ நானும் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இது கன்டினியூவா என்னாகும்? நீங்க எடுத்த 2 நாள் ப்ராஃபிட்டும் போயிரும் உங்க கைய விட்டு. உங்க கேப்பிட்டலும் போயிரும். ஸோ டோட்டலா டிப்ரஷன் ஆயிருவீங்க. அப்படியே வந்து என்ன பண்ணோம்? என்ன நடந்துச்சு? மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. மார்க்கெட் ஏன் எங்கேயுமே போல? மேலேயும் போல, கீழேயும் போல. நேத்து வந்து மேல போச்சு. இன்னைக்கு கீழ 2 நாளா மேலேயே போச்சே இந்த மாரி. இன்னைக்கு ஏன் போகல? அப்படிங்கிற மாரி கேள்வி வரும். அந்த மாரி கேள்வி எனக்கும் வந்திருக்கு. அப்போ நான் என்ன என்ன இது பண்ணிட்டேன்னா, அந்த லாஸுக்கான காரணத்த அன்னைக்கே நான் தேடுவேன். ஸோ சைட்வேஸா இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் மார்க்கெட் வந்து எங்கேயுமே நகரலனா பிரீமியம் வந்து டீகே ஆகும். ஸோ டீகே ஆகும்போது நமக்கான ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அப்போ அது ஒரு கட்டத்தில வந்து ஓவர் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு பெரிய அளவுல மார்க்கெட் ஸ்பாட் நகரலனா பிரீமியம் சுத்தமா நகராது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த தவறுகள்ல இருந்து தான் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இதோட பெரிய தவறு எக்ஸ்பிரி டேல பண்ணக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு அவுட் ஆஃப் த மனி எல்லாமே 0 ஆயிரும். அப்படிங்கிறது ஆ இன்னைக்கு தேதிக்கு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ பிகினரா இருக்கிறவங்களுக்கு, இல்ல நீங்க பிகினரா இருந்து உள்ள வந்த டயத்துல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஸோ எனக்கும் வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மந்த்லின்னு இருக்கு. அந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங்ல மார்க்கெட் ஓடிஎம் அவுட் ஆஃப் த மனி எல்லாமே வந்து 0 ஆயிரும். அதுதான் விஷயம் அப்படிங்கிறது தெரியாமயே நானும் ட்ரேட் பண்ணி 0 வரைக்கு மார்க்கெட் இப்ப ஏறிரும், இப்ப ஏறிரும் அப்படின்ட்டு கீழ வர வர ஆவரேஜ் பண்ணி லாஸும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த தப்ப நானும் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இப்பயும் அது தெரியாம பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பீங்க. சரியா? ஸோ அப்ப இதெல்லாம் எங்க திருத்த வேண்டியிருந்துச்சு? ஸோ ஒரு தவறுலேருந்து தான் ஒரு விஷயம் வந்து நான் கத்துக்கிட ஆரம்பிச்சேன். அப்போ அந்த தவற திருப்பி திருப்பி பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு தப்புலேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அந்த கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த ஒவ்வொரு படியும் வந்து நமக்கு ஒரு சக்சஸ்க்கான ஒரு படிக்கட்டு மாரி தான். ஸோ அப்ப உங்க சைட்ல இருந்து இன்ன வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு அது ஒரு 3 வருஷம் இருக்கீங்க, 2 வருஷம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஏன் உங்களால சக்சஸ் பண்ண முடியல? அப்படிங்கிற ஒரு கேள்விய அமைதியா உட்காந்து உங்க மனசுட்ட கேளுங்க. என்னென்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத அ எடுத்து எழுதுங்க. ஒரு நோட்ல எழுதுங்க. மார்க்கெட்ல நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்? எதனால இந்த லாஸ் பண்ணேன்? என்னென்ன மாரி அப்ரோச் மார்க்கெட்ல நான் பண்ணேன்? ஸோ அந்த இதெல்லாம் வந்து
ஈகோ பார்க்காதீங்க. ஸோ அத வந்து வெளிப்படைத்தன்மையா வந்து எழுதுங்க. எழுதி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்து நீங்களே வந்து தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தப்ப நீங்க உணர்ந்தா மட்டும் தான், அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து, ஓ! அப்ப எவ்வளோ விஷயம் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து இன்னமும் வந்து இதில சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத உணர்வு வந்தப்புறம் தான், அந்த மிஸ்டேக்ஸ ஒண்ணு ஒண்ணா எல்லாமே ஒரே நேரத்தில உங்களால நிப்பாட்டிற முடியாது. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து புரிதல் அப்படிங்கிறது வரும். தெளிவு அப்படிங்கிற ஒரு மனசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அதுக்கடுத்து நீங்க மார்க்கெட்ட அப்ரோச் பண்ற விதமே வந்து ரொம்ப ரொம்ப அ தனித்துவமா இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டு, கத்துக்கிற எண்ணம், மார்க்கெட்ல ரொம்ப நாள் சர்வே பண்றக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி எல்லாமே வந்து உங்க கூட வந்துரும். ஸோ அதனால அ நான் சொல்ற விஷயம்லாம் சலிப்பு தட்டுற மாரி தான் இருக்கும். ஒரு அட்வைஸ் மாரி தான் இருக்கும். நெறைய பேர் இந்த வீடியோவ நான் பேசின இந்த எண்டு வீடியோ வரைக்கும் நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. தெரிஞ்சது தான். ஏன்னா, ஒரு போலியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும், அ ஒரு பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ காட்டுற அந்த ஒரு இது, ஷார்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிய சொல்லி உங்கள வந்து இது பண்றது, இந்த மாரி விஷயங்கள் பண்றதுலாம் நெறையா வந்து ஈர்க்கும். ஆனா ரியாலிட்டிய பத்தி இங்க பேசுனா நெறைய பேத்துக்கு வந்து அத கேட்கறதுக்கு பொறுமை இல்ல. ஸோ இந்த பொறுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யார்ட்டலாம் இல்லையோ, அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. இங்க வந்து நெறையா வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது மார்க்கெட்ல ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு என்னன்னா, யார்ட்டலாம் பொறுமை இல்லையோ, அவங்கட்ட இருக்கிற காசெல்லாம் பொறுமை இருக்கிறவங்களுக்கு எடுத்து குடுக்குறது தான் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல இங்க நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கிற காச நீங்க ப்ராஃபிட்டா பார்க்குறதில்ல. சரியா? யாரோ ஒருத்தங்க நஷ்டம் அடையிற அந்த லாஸ் தான் உங்களோட ப்ராஃபிட்டு. ஓகே. அப்ப யாரெல்லாம் பொறுமை இல்லாம இருக்காங்களோ, அவங்களோட அன்டிசிப்ளினா இருக்காங்களோ, அவங்களோட கேப்பிட்டல்லாம் டிசிப்ளினா இருக்கிறவங்களுக்கும், பொறுமையா இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ரிவார்ட் அண்ட் ப்ராஃபிட் தான். சரியா? இதுதான் உண்மை. இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் வந்து எனக்கு வந்து மார்க்கெட்ல வந்து உள்ள வந்ததுக்கப்புறம், நெறையா விஷயங்கள் வந்து எனக்கான மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பொறுமைங்கிறது கிடைச்சிருக்கு. ஆ மார்க்கெட்ல வந்து ஒரு அமைதி. சரியா? அந்த அமைதியான ஒரு என் என் பேச்சுல வந்து நெறைய கேட்டுருப்பீங்க. ஒரு அமைதியான பேச்சா தான் இருக்கும். ஆனா ஆனா நான் உண்மையில வந்து ரொம்ப அமைதியான கேரக்டர் கிடையாது. ரொம்ப வந்து ஒரு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற ஒரு கேரக்டர் தான். பட் ஆனா இவ்வளோ அமைதியா நான் பேசுறேன்னா, இந்த அமைதி, இந்த அ ஒரு பொறுமையான விஷயத்த இதெல்லாம் கத்துக் குடுத்தது இந்த மார்க்கெட் தான். சரியா? இந்த மார்க்கெட்லாம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கத்துக் குடுத்தது. அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணிக்கிட்டா சக்சஸ் பண்ணிறலாம் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் கேரண்டி கிடையவே கிடையாது. ஓகே. ஆனா நீங்க எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து ஒரு முயற்சி குடுக்குறீங்க. ஓகே. எவ்வளோ தூரம் அதுக்கான முயற்சி குடுக்குறீங்க. இன்னைக்கு தேதிக்கு எனக்குள்ள நெறைய கேள்விகள் வரும். மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டோட சேர்த்து நான் ஒரு பிசினஸ் அப்ரோச்சா தான் இந்த மார்க்கெட்ட பார்ப்பேன். ஓகே. பார்ப்பேன். ஆ ஒரு பொது வெளியில போறோம். ஒரு மார்க்கெட், ஒரு பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்டு, இல்ல ஒரு அந்த மாரி விஷயங்கள்ல போகும்போது நெறைய கடைகள் இருக்கும். சரியா? நான் வந்து ஒரு கடை வியாபாரம் பார்த்து ஆ வளர்ந்து வந்தவன் தான். இப்ப சமீப காலமா ஃபுல் டைமா நான் ட்ரேடிங் மட்டும் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அதனால என்னோட வியூலாம் எப்படி இருக்கும், ஒரு பிசினஸ் சம்மந்தமா ஓரியன்ட்டா திங்க் பண்ணுவேன். யா இவ்வளோ கடைகள் இருக்கு. எவ்வளோ காம்படிட்டர் இருக்காங்க. ஸோ, அப்ப இவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து எங்கேருந்து வரும்? போதுமான ப்ராஃபிட் இருக்குமா? இவ்வளோ காம்படிட்டர் இருக்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அங்க இல்லன்னா, அவங்களால அங்க சர்வே பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி கேள்வி வரும். அந்த மாரி கண்ணோட்டத்திலயும் நெறையா யோசிப்பேன். அது மட்டும் இல்லாம, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய பழக்கடைகள் இருக்கும். அது பக்கத்திலேயே சின்ன சின்ன கடைகள் வச்சு பழ வியாபாரம் பண்ணுவாங்க. பழக்கடையில எல்லா பழங்களும் இருக்கும். ஸோ, ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு, மாதுளை இருக்கும், எல்லாமே இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு வயசானவங்க ஒரு கொய்யாப்பழம் மட்டும் ஒரு கூடையில வச்சு விப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க காட்டுலேருந்து அந்த வெள்ளரிக்காய் வச்சு விப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. ஸோ, அவங்களலாம் பார்க்கும்போது எப்படி தோணும்னா, அவங்க வச்சிருக்க அந்த அ பழத்தோட மதிப்பு அப்படிங்கிறது ஒரு தோராயிரமா ஒரு ரூ. 1000 ரூ. 1000க்குள்ள தான் வரும். ஸோ, இத இத ஃபுல்லா கம்ப்ளீட்டா இன்னைக்கு அவங்க வித்தாங்கன்னா, அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 100லேருந்து ஒரு ரூ. 200 அதிகபட்சம் ரூ. 250 அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த ரூ. 250க்கு அவங்க காலையிலேருந்து அந்த வெயிலுக்குள்ள ஈவினிங் வரைக்கும் உட்காந்து கஷ்டப்படுறாங்க.
அதே மாரி அந்த மாரி யோசிப்பேன். அப்போது நம்ம ஒரு இடத்துல மார்க்கெட்டில ஜஸ்ட் ஒரு வியூ நம்மளோட மைண்ட மட்டும் தான் அங்க குடுக்குறோம். அது அனலைசிஸ் பண்ணி அது கரெக்டான என்ட்ரினா எடுக்கும். ஸோ அது வழியா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கி, அந்த ப்ராஃபிட்டு வித்தின் செகண்ட்ல வந்து ஒரு 1000, 2000 அப்படிங்கிற மாரிலாம் கிடைக்கி. ஆனா, அது நமக்கு ஒரு கட்டத்தில போத மாட்டுது. ஏன்னா, அந்த மாரி மைண்ட் செட்ல என்ன பண்றாங்க, பேராசை ஒரு கட்டத்தில வந்து போதும்னு நெனைச்ச இது, ஒரு கட்டத்தில போதாது அப்படிங்கிற மாரி நெனைக்க வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த மாரி எப்பலாம் என் மைண்ட் செட் மாறுதோ, அப்ப அதெல்லாம் நான் நெனச்சுக்கிடுவேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கான ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிற ப்ராஃபிட் பத்தல அப்படிங்கிறது நெனைக்கிறது எந்த வகையில நியாயம்? அப்ப ஒரு இடத்துல வந்து போதும் அப்படிங்கிற மாரி இருந்தா மட்டும் தான் அந்த தொடர்ச்சியான ஒரு வின்னிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பேராசை அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, இருக்கிறதும் கைய விட்டு போயிரும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இப்படி வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்த வச்சு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது சம்மந்தம் நம்ம பேச போனா, இன்னும் நெறையா பேசலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து இப்போ 35 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஓகே. இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோல நெறையா விஷயங்கள் பேசலாம். சைக்காலஜிங்கிறது தான் மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இந்த மார்க்கெட்டுக்கு. ஸோ மனசு எவ்வளோலாம் தெளிவா வச்சிருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு வந்து இங்க அ சக்சஸ் சர்வே பண்றது ரொம்ப அ முடியும். ஓகே. ஸோ தேங்க் யூ ஆல்.